ஒரு குடம் தண்ணீர் 13 ரூபாய் பொதுமக்கள் வாங்கும் அவல நிலைமை. அமைச்சர் மதன் ராஜா தொகுதியில் இந்த கிராமத்தில் இப்படி ஒரு நிலைமை. கொந்தளிக்கும் பெண்கள் தீர்வுதான் எப்போது? ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மிகப்பெரிய பஞ்சாயத்து மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தில் மொத்தம் 81 கிராமங்கள் உள்ளது. 69 கிராமம் அனுமதி பெற்றது. இந்த கிராமத்தில் மொத்தம் மக்கள் தொகை 1,05,000 பேர் இந்த பஞ்சாயத்தில் குடியிருக்கின்றனர். இதில் வாக்காளர்கள் மற்றும் 35,500 பேர் உள்ளனர். இந்த கிராமத்தில் தான் குடிநீர் பிரச்சனை தலை தூக்கியுள்ளது. இந்த கிராமத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்க வேண்டும் என்றால் 95 லட்சம் லிட்டர் குடிநீர் தேவை. மாப்பிள்ளையூரணி உள்ளாட்சி பதவிகளில் இருந்த வரை இந்த பஞ்சாயத்துக்கு 28 லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இந்த கிராமத்துக்கு மங்களக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்த பஞ்சாயத்தில் 55 குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இதன் மூலம்தான் இந்த பஞ்சாயத்துக்கு அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது 8 லட்சம் லிட்டர் குடிநீர் தான் இந்த பஞ்சாயத்துக்கு வருகிறது. இதனால் தான் குடிநீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஏற்பாட்டில் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குடிநீர் பைப்லைன் புதிதாக பதிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு விட்டது. அதுபோக மங்களக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து மாப்பிள்ளையூரணிக்கு வரும் குடிநீர் பைப்லைன் 18 லட்சம் தண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு தான் பைப்லைன் பதிக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஒரு பிரச்சனையாகவே உள்ளது. கடந்த திமுக ஆட்சியின் இறுதி கட்டத்தில் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்தில் குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு பஞ்சாயத்து மாநகராட்சியுடன் இணைக்கப்படுவதால் தூத்துக்குடி மாநகராட்சியில் இருந்து மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு தேவையான 95 லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது அந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இத்தனைக்கு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா அவர் அமைச்சராகவும் உள்ளார். ஆனால் இதுவரை மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மதன் ராஜா வந்து இதுவரை மக்களை சந்தித்து குறைகளை கேட்கவில்லை. நாங்கள் குடிநீர் பிரச்சனையில் திண்டாடி வருகிறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டும் வருகிறது. இது பற்றி அப்பகுதியை சேர்ந்த பல்வேறு பெண்களிடம் கேட்டபோது சொன்ன ஒரே பதில், ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைதான் உள்ளது. ஒரு ட்ரம் தண்ணீர் 150 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது உள்ளது. 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் பஞ்சாயத்தில் இருந்து குடிநீர் வழங்கப்படுகிறது. அதுவும் 2 குடம் தண்ணீர் தான் கிடைக்கிறது. 2 குடம் தண்ணீர் வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? வாரத்துக்கு 500 ரூபாய் கொடுத்து ஒரு குடும்பத்திற்கு தண்ணீர் விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மாதம் 3000 ரூபாய் செலவாகிறது. ஆனால் இதற்கு தீர்வு கிடைக்காமல் நாங்கள் தவிர்த்து வருகிறோம். இந்த பஞ்சாயத்தில் இருக்கும் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் கூலி வேலைக்கு கடல் தொழிலுக்கும் செல்லக்கூடிய மக்கள் தான் உள்ளனர். இதுவரை எங்கள் பஞ்சாயத்தில் வந்து மக்களிடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருமான மதன் ராஜா எந்த குறைகளும் வந்து கேட்கவில்லை. அதுபோல இந்த பஞ்சாயத்தில் வாழ்வு ஆபரேட்டர் ஆள் பற்றாக்குறை உள்ளது. அதுபோல ஏற்கனவே பணியாற்றக்கூடியவர் பாதி நேரம் குடிபோதையில் தான் இருக்கிறார். இங்கு உள்ள குடிநீர் மேல்நிலை தொட்டியில் இருந்து வீணாக குடிநீர் செல்கிறது என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து மக்கள் 15 ரூபாய் கொடுத்து ஒரு குடம் தண்ணீர் வாங்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆனால் இதனை கண்டு கொள்ளாமலேயே தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மதன் ராஜா செயல்பட்டு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. மாற்றம் வேண்டும், மாற்றம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் எங்கள் நம்பிக்கை எல்லாமே தற்போது சிதைந்து விட்டது என்று பெண்கள் வெளிப்படையாகவே தமிழக அரசு மீது குற்றம் சுமத்தும் சூழ்நிலையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீது கடும் அதிருப்தியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தாங்கி கணக்க தொட்டி கணக்க போட்டுருக்காங்க. அதுல பெருவது எல்லாம் போராடி போறாங்க. இந்த பைப்பு திறந்து விடுறத மாத்தினாதான் தெரியும். எங்களுக்கு போதுமான தண்ணி வசதி கிடையாது. ரோட்ல வண்டி ஓட்டுறதுக்கு போதுமான காமராஜர் 3 டேங்க் இருந்தும் தண்ணி கிடைக்கலன்னா எப்படி இருக்கும் மக்களுக்கு?
10 ரூபா 12 ரூபா கொடுத்துற எடுப்பீங்க. மாப்பூர்னி பஞ்சாயத்து கிழக்காமராஜர்ல இருந்து நாங்க பேசுறோம். ஆனா எங்களுக்கு வந்து 3 டேங்க் இருக்கு. 3 டேங்க் இருந்து எங்களுக்கு தண்ணி வசதி எங்களுக்கு இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு வரைக்கும் எங்களுக்கு தண்ணி விடுதாங்க. விட்டாலும் 2 வருஷத்துக்கு மேல எங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்கி. ஒரு வீட்டுக்கு 2 குடம் தண்ணி 4 குடம் தண்ணி வச்சு என்ன செய்ய முடியும்? அந்த மணிக்கு இருக்கு. ஒரு குடம் தண்ணி 12 ரூபா இருக்கு. ஒரு வண்டிக்காரன் 12 ரூபான்னு கொண்டு வரான், ஒரு வண்டிக்காரன் 10 ரூபான்னு கொண்டு வரான். அப்ப எங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்கி. அந்த தண்ணி வண்டிக்காரனுக்கே எங்களுக்கு சொல்லி சொல்லி எங்களுக்கு அனுப்பு போகுது. உப்பு தண்ணி நல்ல கிணத்து தண்ணியாவது நல்ல தண்ணியா இருக்கா? அதுவும் கிடையாது எங்க ஏரியாவுல. அது கடல் தண்ணியோட உப்பா இருக்கு. அதை வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த தண்ணியை ஒழுங்கா அந்த பைப் லைனை எங்களுக்கு சீரமைச்சு கொடுத்து எங்களுக்கு அந்த லைனை தண்ணி ஒழுங்கா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதி செய்யுங்க. அந்த தண்ணி இல்லைன்னா மக்கள் நாங்க என்ன செய்வோம்? அது இப்ப கொஞ்ச நாளாவே இருக்கு எங்களுக்கு. இப்ப ஒரு 6 மாசமாவே இந்த தண்ணி தட்டுப்பாடு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருந்து இப்ப சுத்தமா இதாயிட்டு. ரோடு வசதியும் சரி கிடையாது எங்களுக்கு. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, சைக்கிள்ல போகுது, வண்டி ஒண்ணுக்கு தட்டி அந்த பிள்ளைகள் விழுந்துருது. நடந்து வயசானவங்க எல்லாம் நடந்து கூட வர முடியல, தட்டுனாலே விழுந்துருவாங்க. அப்படி இருக்கு. ரோடு வசதியும் சரி கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா அமைச்சு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. நாங்க வந்து தண்ணிக்கு இல்ல அப்படின்னு சொல்லி தண்ணி எங்களுக்கு வர மாட்டேங்குன்னு சொல்லி மாப்பிள்ளூர்னி ஆபீஸ்ல நாங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் பஞ்சாயத்துல. ஆனா அவங்க அதுக்குள்ள நடவடிக்கை எங்களுக்கு எதுவுமே எடுக்கல. நாங்க அதை கொடுத்து பேர்லாம் எழுதி நாங்க பெட்டிஷன் கொடுத்துதான் வந்தோம். அதுவும் போக இப்போ ஒரு கூட்டம் வச்சாங்களேங்க இந்த சிலுவப்பட்டியில, அங்கேயும் போய் நாங்க கொடுத்துட்டு தான் வந்தோம். மகளிர் குழுன்னு சொல்லி அந்த சார்பில் பெல் கடல் பூக்கள்னு சொல்லி நாங்க அதுக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுத்து எங்களுக்கு இப்படி தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லி அங்கேயும் சொல்லிட்டு தான் வந்தோம். வந்து நாங்க இங்க நடந்து எத்தனை நாள் ஆகுது? சுதந்திர குடியரசு தினம் அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு போயிட்டு வந்தும் தண்ணி எங்களுக்கு வரல. அவ்வளவுதான். அந்த வந்தாலும் தண்ணி கொஞ்சம் தான் வருது. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் வந்த மாதிரி வருது. தண்ணி முதாயிரும். அப்ப அதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியும். நாங்களும் பெடிஷன் கொடுத்துட்டோம். இங்கேயும் கூட்டம் நடக்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அங்கேயும் நாங்க போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஒண்ணும் எங்களால செய்ய முடியல. இனிமே இதை நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு மேல என் பேர் இசைக்கு அம்மாள். மாப்பிள்ளூரணி பஞ்சாயத்துல உள்ளவங்க தண்ணி எங்களுக்கு வரமாட்டுக்கு. இப்போ நாங்க வந்து தண்ணி இல்லாம தன்னால திண்டாடிக்கிட்டு இருக்கோம். கிணறு தண்ணி உப்பு தண்ணி ஆயிட்டு எங்களுக்கு வந்து இப்போ விலைக்கு தண்ணி எடுத்தாலும் ஒரு குடம் 13 ரூபா சொல்றாங்க. நாங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது தக்கன நீங்க எடுத்து எங்களுக்கு சீக்கிரம் எங்களுக்கு தண்ணி வேணும். 10 நாளைக்கு ஒருக்கா வருது. ஒவ்வொரு நேரம் தண்ணி வந்து லேசா தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா வர மாட்டேங்குது, லைட்டா வருது. அதனால எங்களுக்கு நல்ல முறையே தண்ணி வேணும். 10 நாளைக்கு ஒருக்கா தான் வருது தண்ணி. பஞ்சாயத்து வந்து பெரிய இதா ஆயிட்டு. காமராஜ் நகருங்கிறது பெரிய ஊர் ஆயிட்டு. எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு 3 டாங்கி இருக்கு. அதுல டாங்கிலே எங்களுக்கு தண்ணியே வர மாட்டேங்குது. ஆனா டாங்கில நிறைஞ்சு தண்ணி நிறைய கீழே போகுது. ஆமா, டாங்கில இருந்து எதுக்கு வர மாட்டேங்குது? அந்த டாங்கில வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். எப்படி கீழே தண்ணி சிந்தி கிடக்கு, எப்படி கீழே கிடக்குன்னு. அதையாட்டு எங்களுக்கு மக்களுக்கு விட்டா நாங்க அதையாட்டு வச்சு பாவிச்சுக்கிடுவோம். பிள்ளைகள் 10 பிள்ளைகள் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கோம். சித்ரா. இது வந்து மாப்பிள்ளூர்னி பஞ்சாயத்து சேஸ் நகர் 2வது தெருவு. இங்க வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியா வருது. ஒரு 10 நாள் 12 நாளுக்கு ஒருக்க 6 குடம் தண்ணி தான் வருது. எங்களுக்கு வந்து தண்ணி வந்து காண மாட்டுக்கு. அதே மாதிரி இந்த ரோடுமே எங்களுக்கு சரியே இல்லை. மழைலாம் பெஞ்சிச்சுன்னா தண்ணி ரொம்ப கெட்டி வீட்டு வாசல் விட்டு வெளியே வர முடியாம சகதியா ஆகுது. அது கொஞ்சம் ஏதாவது ரெடி பண்ணுங்க. தண்ணி வந்து ஒரு குடம் 9 ரூபா கொடுத்து எடுக்கிறோம். வாரத்துக்கு 500 ரூபா 600 ரூபாய்க்கு தண்ணி மட்டும் அடிக்கிறோம். இந்த கொடுக்கலாம். தண்ணி வந்து சுத்தமா வர மாட்டேங்குது. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணிக்கு. சொன்னா தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளூர்னிலாம் நாங்க ஓயாம போய் சொல்லியிருக்கோம். கூட ஒரு பைப்பாவது கொடுங்க, தண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்கல. சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க அங்க போய் சொல்லியிருக்கோம். அவங்க பைப்பு வேணா வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வச்சதே கிடையாது. பஞ்சாயத்து தலைவர் வந்து இல்ல. நாங்க இந்த தண்ணி வாழ்வு திறப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னாலும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து கூலி வேலைக்கு தான் போறோம். வாரம் 500 ரூபா 600 ரூபா கொடுத்து தண்ணி எங்களுக்கு வந்து எடுக்க முடியல. ரொம்ப வருஷமா அந்த அண்ணன் இருக்காங்க. ஆனா நாங்க கேட்டா மோட்டர் ரிப்பேரு, தண்ணி வர மாட்டேக்கு, நான் என்ன செய்யறது, தண்ணி ஏற மாட்டேக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து எங்களுக்கு தண்ணிக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஒரு சின்ன டேங்க் இருக்கு. அந்த டேங்க்ல இருந்து மேல ஏத்துறாங்க. ஆனா தண்ணி வந்து ஏற மாட்டேக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல நாங்க போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி எதுக்கு வர மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா ஒவ்வொரு நாள் வந்து டேங்க்ல நிறைஞ்சு சிந்துது, அதையும் நாங்க சொல்லதான் செய்யறோம். தண்ணிக்கு மட்டும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க, தண்ணி வேணும். ரோடும் எங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. லைட்டு தெரு லைட் வந்து அவ்வளவா எரிய மாட்டுக்கு, அதையும் கொஞ்சம் என்னன்னு சொல்லி பாக்குங்க. இருட்டா கிடக்கு. விடிய காலம் வந்து கடலுக்கு போறவங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தெருல வந்து லைட்டே எரிய மாட்டுக்கு, இருட்டா கிடக்குது. கடலுக்கு போறவங்க கஷ்டப்பட்டு போறாங்க. அதனால அதையும் கொஞ்சம் சரி பண்ணி பத்தாச்சு.